ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுற ஒரு குரூஷியலான 5 மார்க் கொஸ்டினை நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் கற்றுக்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டர்ஸ். எப்பயுமே ரெண்டு லாங் இன்ஃபினிட்டாக லாங்காக இருக்கக்கூடிய பேரலல் கண்டக்டர்ஸில் ரெண்டுத்துலேயுமே கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் உருவாகும். பொதுவாக கரண்ட் சேம் டைரக்ஷனில் இருந்தால் அட்ராக்ஷன் இருக்கும், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் இருந்தால் ரிப்பல்ஷன் இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸுடைய ஃபார்முலா என்ன, அதை தான் வந்து நம்மளை இங்கே டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு அழகாக படலாம் போட்டு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம தீமினல் பேட்சில் சேரல அப்படின்னா சேர்ந்துக்கலாம், சரியா? ஸோ இந்த தீமினல் பேட்சோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2499. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இதில் ரெகுலராக கிளாஸஸ் இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக்கில் சூப்பராக மார்க் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ உங்கள் புக்கை லைன் பை லைன் எடுத்துறது, புக்கில் இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர்ஸ் சொல்லித்தரது, அதுக்கான பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எப்போ எது கற்றுக்கணும் அப்படின்னாலும் உடனே கற்றுக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு சில 5 மார்க் ஸ்கூலில் எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் புரியல அப்படின்னா நீங்கள் அந்த பேட்சில் சேர்றது மூலயமா அழகாக எங்கள் கூட சேர்ந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு சேரணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சரியா? நம்ம இந்த கேள்விக்கு வரும். என்ன அப்படின்னா, இங்கே நான் ஒரு சினாரியோவை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட 2 கண்டக்டர் இருக்கு, சரியா? அண்ட் இந்த 2 கண்டக்டரும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னா பேரலாக இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல வந்து ஒரு கண்டக்டரை ஏ அப்படின்னும் ஒரு கண்டக்டரை வந்து பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்ற கண்டக்டர்ல ஐ அப்படின்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட்டை நம்ம I1 அப்படின்னு எடுத்துப்போம். பின்ற கண்டக்ட்ல I2 அப்படின்னு சொல்லி ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இப்போ நம்ம ஆர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்த்துருப்போம் இந்த லெசன்ல இதுக்கு முன்னாடி, சரியா? அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல ஐன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்ப அந்த கண்டக்டரை சுத்தி சர்க்கிள்ஸ்ல என்னது, அந்த கண்டக்டரை சுத்தி இப்படி சர்க்கிள்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்று உருவாகும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல உருவாகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்துல இருக்கிற கண்டக்டரான பி மேல போய் படும். இங்க உருவாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே என்ன செய்யும், போய் பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் பி மேல படும். அப்போ ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு இடத்துல இந்த பின்ற கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்கும்போது அப்ப இந்த கண்டக்டரை ஒரு ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா புஷ் பண்ணும், எய்தர் டுவர்ட்ஸ் ஏ ஆர் அவே ஃப்ரம் ஏ. அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா இந்த கரண்டோடைய திசை. இதுல சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அப்போ இங்க வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இது உள்நோக்கி இப்படி இழுக்கும், என்கிட்ட வா அப்படின்னு ஏ வந்து பியை பிடிச்சி இழுக்கும், சரியா? அப்ப யான் ஆன்சர், அப்போ பிலையும் தானே I2ன்னு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ அந்த I2ன்ற கரண்ட்டுமே வந்து எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணும் தானே அப்படின்னா கரெக்ட், ஆமா. அப்போ இந்த I2 அப்படின்ற கரண்ட் பில ஃப்ளோ ஆகிறதுனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகுதா? அப்ப அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டக்டர் மேல இப்படி அவுட்வர்டா ஆக்ட் ஆகும். அப்போ ஒரு இடத்துல இன்வெர்ட்ஸ்னா என்ன ஆன்சர் சொல்ல வரீங்க? ரப்பர் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இப்படி இன்வர்டா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வர்டா இருக்கு, சரியா? ஒரு பக்கம் இன்வர்டா ஒரு பக்கம் அவுட்வர்டா வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அதனால இவங்க 2 பேருக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ இதை ஒரு ஃபார்முலாவை நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரணும். ஸோ அழகா புக்ல இருக்கிறத நான் படிச்சு காட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கரெக்டா ஒரு 5 நிமிஷம் நல்லா கவனியும், உனக்கு அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிடும், இதுக்கப்புறம் நீ மறக்கவே மாட்டேன். லெட் 2 long straight parallel current carrying conductors separated by a distance r be kept in air. 2 கண்டக்டர் இருக்கு, இந்த 2 கண்டக்டருக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து r இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல காத்து இருக்கு. இதை நம்ம ஒரு சில தூரம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல I1 and I2 be the electric current passing through the conductors A and B in the same direction. ஏன்னு ஒரு கண்டக்டர் இருக்கு, பின்னு ஒரு கண்டக்டர் இருக்கு, ரெண்டுத்துலயும் I1 I2ன்னு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ரெண்டு ஒரே திசையில தான் ஃப்ளோ ஆகுது. இது வந்து அலாங் Z டைரக்ஷன் அப்படின்னு புத்தகத்திலே சொல்லியிருக்காங்க. ஏன் இதை நான் இங்க அழுத்தி சொல்றேன்னா, எங்கெல்லாம் Z டைரக்ஷன் இருக்கோ அங்க K கேப்னு டைரக்ஷன் இருக்கணும், எங்கெல்லாம் வந்து X ஆக்சிஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து I கேப்னு டைரக்ஷன் இருக்கணும், ஒருவேளை Y ஆக்சிஸ் இருந்தா அங்க J கேப்னு டைரக்ஷன் எடுக்கணும். அப்ப இங்க Zல கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா கரண்ட்டுடைய டைரக்ஷன் K, கரண்ட் எங்கெல்லாம் வருதோ கரண்ட்டுடைய டைரக்ஷன் K கேப் அப்படின்னு எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு கரண்ட் I1 இந்த கண்டக்டர் ஏஸ். இப்ப இங்க ஏன்ற கண்டக்டர் இருக்குல்ல, இந்த ஏன்ற கண்டக்டர்ல சரியா என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல உருவாகி இருக்கும்? ஓகே, அப்ப இங்க பாருங்க,
B1 வெக்டார். ஓகே, போர்டில் ஒழுங்கா தெரியுதா? தெரியுது. B1 வெக்டார் ஓகே இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு பயோட் சர்வர்ஸ்ல லாங் ஆன்சர்ல ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். அந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதுறோம். μ0 இன்டூ இந்த இடத்துல எவ்வளவு கரண்ட் இருக்குன்னா I1 டிவைடட் பை 2πr. சரியா? இப்போ இந்த புத்தகத்துல ஒரு படம் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து நீ கவனிச்ச அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 இருக்குல்ல, அதோட டைரக்ஷன் இப்படி இன்வெர்ட்ஸா இருக்கும். அப்போ இன்வெர்ட்ஸா இருக்கு அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். அப்போ மைனஸ் ஐ கேப்னு அதோடைய திசையை எடுத்துப்போம். சரியா? இதே எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு அப்படின்னா அப்போ இது வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், பிளஸ் ஆக்சிஸ்னா இது பிளஸ் ஐ கேப் அப்படின்னு எடுத்துப்போம். அதான் எனக்கு B1 எப்படி இருக்குன்னா மைனஸ் ஐ கேப், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பக்கம் இன்வெர்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓகே மைனஸ் ஐ கேப் அப்படின்னு எடுத்து எழுத போறோம். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த இடத்துல மைனஸ் ஐ கேப் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுங்க. அப்ப இந்த மைனஸை இங்க முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாம். அப்ப அப்படி எடுத்துட்டு வந்தா மைனஸ் ஆஃப் μ0 I1 டிவைடட் பை 2πr ஐ கேப் அப்படின்னு மட்டும் எழுதுங்க போதும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் எங்க இருந்து வருது? பயோட் சாவர்ட்ஸ் லா, இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டருடைய ஃபார்முலால இருந்து இதை எடுத்துட்டு வந்து எழுதுறோம். இப்ப அந்த டைரக்ஷன் எப்படி வந்ததுக்குன்ற பாயிண்ட் நான் இப்ப வாயால எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதான் இங்க டெக்ஸ்டா கொடுத்துருக்கேன். என்ன பண்ணிருக்கான்? தம்ப் ரூல் படி the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and inwards. தம்ப் ரூல் படி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கு? பிளேன் ஆஃப் த பேப்பர். இதான் பிளேன்னா அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் பிளேனுக்கும் நடுவில் 90 டிகிரி வந்து ஆங்கிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது இன்வெர்ட்ஸா இருக்கு. பிளேனுக்கு இப்படி உள்நுழைகிற மாதிரி இன்வெர்ட்ஸா இருக்கு. அப்போ இன்வெர்ட்ஸா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் நெகட்டிவ் ஐ டைரக்ஷன் போடணும் அப்படின்றத நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அடுத்தது வரும். இந்த பெரிய கண்டக்டர் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன லென்த் எலிமெண்ட் எடுத்துப்போம். பயோட் சாவர்ட்ஸ்லால எப்படி ஒரு பெரிய கண்டக்டருக்கு ஒரு சின்ன லென்த் எலிமெண்ட் எடுத்தியோ அதே மாதிரி தான் இங்கேயும். Let us consider a small elemental length dl in conductor B at which the magnetic field B1 is present. சரியா? Lorentz force on the element dl of the conductor B is. அப்ப அந்த B என்ற கண்டக்டர் மேல ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்ல. லாரன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன சார்? ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல, சரியா, ஏற்கனவே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற ஒரு இடத்துல எலக்ட்ரான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா நகர ஆரம்பிச்சா அது மேல லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது இப்படி ஒரு சர்க்குலர் பாத்துல சுத்தும். கரெக்டா? ஆமா. இங்க எப்படி எலக்ட்ரான் நவுறுது அப்படின்றியா? கரண்ட் இருக்கு பாஸ். கரண்ட்னா என்ன? மோஷன் ஆஃப் எலக்ட்ரான் தானே. அப்போ ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல ஒரு கண்டக்டர்ல எல்லா எலக்ட்ரானும் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகுது. அதான் கரண்ட். புரியுதா? அப்போ எலக்ட்ரான் நகருது. அந்த எலக்ட்ரான் நகர்றதுனால அங்க லாரன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ அந்த கண்டக்டருடைய லாரன்ஸ் ஃபோர்ஸை தான் எடுத்து எழுதுங்க அப்படின்றாங்க. அந்த கண்டக்டர்ல டிஎல்ன்ற ஒரு சின்ன இடத்துல வந்து இருக்கிற லாரன்ஸ் ஃபோர்ஸை இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா உனக்கு அழகா ஒரு டெரிவேஷனை ஒரு ஃபார்முலாவா எடுத்து எழுத போறேன். முதல் விஷயம் இதுல நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? நான் வந்து உனக்கு இதை என்ன செய்யறேன்? வெக்டார் ஃபார்முலா எடுத்து எழுதி போறேன். சரியா? இப்போ ரெண்டாவது கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன? I2. சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும்? I2 இன்டூ டிஎல் வெக்டார் ஓகே கிராஸ், அதாவது ஐடியல் சைன் தீட்டா அப்படிதான் நீ ஃபார்முலா எடுத்து எழுதி வைப்ப. அப்போ I2 இன்டூ டிஎல் வெக்டார். இப்போ ரெண்டாவது கண்டக்டர் மேல படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது? B1 வெக்டார். அப்போ இங்க கரண்ட் I2னா இங்க B1 வரணும். ரெண்டாவது கண்டக்டர் மேல முதல் கண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது. ரெண்டாவது கண்டக்டர் மேல முதல் கண்டக்டருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு படுது. ஸோ I2 டிஎல் வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதுவோம். ஆனா இப்பதான் உனக்கு B1 உடைய வேல்யூ என்னன்னு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? அப்ப அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது உனக்கு வந்து என்ன ஆயிடும்? அழகா மைனஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு I2 அப்படியே வச்சுப்போம். இப்போ லாஸ்ட் வாட்டி நம்ம எழுதின ஃபார்முலா μ0 இன்டூ I1 டிவைடட் பை 2πr. I2 கரண்ட்டுடைய டைரக்ஷன் என்ன? இங்க இது வெக்டார்ல இருக்கு. கரண்ட்டுடைய டைரக்ஷன் என்ன? கே கேப்னு சொன்னா. அப்ப அதனால இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிட்டு இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? இந்த இடத்துல கரண்ட்டுக்கு கே கேப், இந்த I2ன்ற கரண்ட்டுக்கு இதுக்கு கே கேப். சரியா? அடுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நம்ம என்ன திசை போட்டோம்?
ஐ. இந்த மைனஸை நான் முன்னாடியே போட்டேன் ஐ. சரியா? அப்போ கே கேப் கிராஸ் ஐ கேப் அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் குழப்பிடுவதுதான். ஏன் இங்க மைனஸ் வந்தது? ஏன்னா இந்த ஃபார்முலா மைனஸ் மியூ நாட் I1 டிவைடட் பை 2πr ஐ கேப்னு எடுத்து எழுதினேன். அந்த மைனஸை முன்னாடி போட்டேன். ஏன் இங்க கே கிராஸ் ஐன்னு போடுறேன்? கரண்டோடைய டைரக்ஷன் கே ஜெட்னு புக்கிலே கொடுத்துருந்தாங்க. அப்ப அந்த டைரக்ஷனையும் மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனையும் நம்ம இப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்றோம். பண்ணா அப்போ இது ஜே கேப் அப்படின்னு மாறிடும். அப்ப அதை அடுத்த ஸ்டெப்பா எடுத்து எழுதுங்க. df vector is equal to minus mu naught into I1 I2 divided by 2πr. சரியா? k கேப்பும் I கேப்பும் நான் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா j கேப் அப்படின்னு மாறிடும். என்ன ஆயிடும்? it turns to j கேப். அப்ப இதான் வந்து இந்த இடத்துல df வெக்டார் உடைய ஃபார்முலா. சரி, இதுல ஏதோ ஒண்ணு விட்டுட்டுனா விட்டேன், இவரு அனாமத்தா இவரை விட்டேன். சரியா? dl வெக்டாரை விட்டேன், எதையோ விட்டுட்டேன்னு பார்த்தேன். அந்த டிஎல் மட்டும் இங்க நான் என்ன செய்யறேன்? எக்ஸ்ட்ராவா இப்படி எடுத்து எழுதுறேன். டிஎல் இங்க எழுதிக்கும். அடுத்த ஸ்டெப்ல அந்த டிஎல் இங்க டினாமினேட்டர் கொண்டு வருவோம். நான் அது எப்படின்னு சொல்லித்தரேன். சரியா? இப்ப இது வரைக்கும் எழுதிட்டேன். சரி, எனக்கு இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சு. ஓகே. therefore force on dl of the wire b is directed towards the conductor a. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அங்க மைனஸ் சைன் இருக்கிறதுனால இன்வர்டான ஃபோர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் பி, பி மேல கொடுக்கப்படுற ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா அது ஏவை நோக்கி இழுக்குது, இன்வர்டா இருக்கு அப்படின்னு எடுத்து எழுதிட்டு மைனஸ் இருக்கிறதுனால so the element of length dl in b is attracted towards conductor a. மைனஸ் இருந்ததுனால தான் இந்த லைனே வருது. பிளஸ் இருந்ததுன்னா ஓகே டுவர்ட்ஸ் ஏன்னு போட்டிருக்க மாட்டோம், அவே ஃப்ரம் ஏன்னு போட்டிருப்போம். பிளஸ்ல இருந்தா, மைனஸ் இருந்ததுனால தான் டுவர்ட்ஸ்னு போடுறோம். hence the force per unit length, இங்க பாரு, force per unit length of the conductor B. அப்போ force போட்டுக்கோ, F vector per unit length. அப்ப F vector divided by L is equal to minus mu naught I1 I2 divided by 2πr J cap. இந்த இடத்துல DL தேவையில்லை, ஏன்னா அந்த L தான் இங்க வந்து போச்சு. இப்போ இது வந்து டோட்டல் ஃபோர்ஸ் எடுத்து எழுதுறேன். சரியா? சூப்பரா. இப்போ கொஸ்டின் முடிச்சிட்டோம் நம்ம. From the thumb rule, the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and outwards. அடுத்த கதைக்கு வராங்க. thumb rule படி வந்து எனக்கு இது வந்து ரெண்டாவது, நான் இதுக்கு வரேன். இதோட வந்து எனக்கு ஃபோர்ஸ் முடிஞ்சு போச்சு, இதோட கொஸ்டினே முடிஞ்சு போச்சு. இன்ஃபேக்ட் இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே ஏற்கனவே எழுதுனதுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி. சரியா? என்னது? ஒரு ஜெராக்ஸ் காப்பி. என்ன யானியன் சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல யானியன் சார், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னா. இதோட கொஸ்டின் டன்னா. இப்ப நீ என்ன செய்யணும்? சிமிலர்லி அப்படின்னு போட்டு the net magnetic induction due to I2. இப்போ எனக்கு இந்த I2ன்ற கண்டக்டர் இருக்குல்ல, சரியா, அதுக்கான ரிலேஷன் எடுத்து எழுதுவோம். அதை மட்டும் நான் இங்க எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்டா எடுத்து எழுதுறேன். நீ எக்ஸாம்ல இப்படி பண்ணா போதும், சிமிலர்லி அப்படின்னு எடுத்து எழுதிட்டு, சரியா, the net magnetic induction, ஓகே, யார் மேல அப்படின்னா டியூ டு கரண்ட் I2, டியூ டு கரண்ட் I2. அப்ப எனக்கு I2 அப்படின்னு சொல்லி பி கண்டக்டர்ல ஒரு கரண்ட் பாஸ் ஆகும்போது அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் B2. அப்ப அது யாரை பாதிக்கும்னா ஏன்ற கண்டக்டரை பாதிக்கும். சரியா? ஓகே. சோ I2 at a distance R from conductor A is அப்படின்னு சொல்லி முழு கொஸ்டினையும் நம்ம முதல்ல இருந்து ரீஸ்டார்ட் பண்றோம். எப்படி? இந்த வாட்டி நீ என்ன செய்ய போறன்னு பாரு. லாஸ்ட் டைம் வந்து B1 போட்டிருப்ப, இப்ப என்ன செய்ய போற? B2 வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுத போற. B2 வெக்டார் is equal to mu naught into I2 divided by 2πr போட்டுட்டு, இப்போ இங்க டைரக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா I cap. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? I cap அப்படின்னு போட போறோம். ஏன் I cap போடுறோம்? ஏன்னா thumb rule படி the direction of magnetic field is perpendicular to the plane of the paper and outwards. சரியா?
இப்ப நம்ம இந்த 2 கண்டக்டர் எடுத்துக்கிட்டோம்ல ஆரம்பத்துல, இந்த பார் இந்த 2 கண்டக்டர்ல, சரியா, இப்ப இந்த கண்டக்டரால இது மேல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதால இது மேல இருக்கிறத பார்த்தோம், இன்வெர்ட்ஸ் ஆச்சு. இதால இது மேல இருக்கிறத பார்க்கும்போது அவுட்வர்ட்ஸ் ஆகுது. அப்போ அதுக்கான ரிலேஷனை எடுத்து எழுதுறோம். அப்ப அது அவுட்வர்ட்ஸா இருக்கு, அவுட்வர்டா இருக்கிறதுனால இங்க பாசிட்டிவ். இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் ஈக்குவேஷன் எழுதுனியோ அதே ஈக்குவேஷன் அப்படியே எழுது. ஆனா எங்கெல்லாம் 1 போட்டியோ அதை 2ன்னு மாத்திரு, எங்கெல்லாம் 2 போட்டியோ அதை 1ன்னு மாத்திரு, முடிஞ்சது. ஈவன் தியரி பார்ட் கூட ஒன்றும் புதுசாலாம் உனக்கு இருக்காது. இந்த ஹாஃப் என்ன எழுதுனியோ அதே தான் வந்து திரும்ப இங்க ரிப்பீட் ஆகும். இப்ப பாரு, நான் திரும்ப உனக்கு எழுதி காட்டுறேன், சரியா. டி எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, போன வாட்டி இந்த ரிலேஷன் எழுதும் போது இங்க I2ன்னு எழுதியிருப்பேன், அதுக்கு பதிலாக இங்க I1 dl வெக்டார் கிராஸ் B1க்கு பதிலாக B2 வெக்டார் அப்படின்னு எடுத்து எழுது. இப்ப B2 வெக்டார் இப்பதானே ஜஸ்ட் நம்ம எடுத்து எழுதணும், B2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு. அப்ப இங்க பாரு I1, சரியா, dl அப்படியே வச்சுப்போம் இன்டு மியூ0. ஓகே, இப்ப இங்க எழுதுனது என்ன, I2 எழுதுன இல்லையா, அப்போ I2 டிவைடட் பை 2 pi r போட்டியா. இப்ப இங்க அகைன் வந்து பார்த்தனா k கேப் கிராஸ் I கேப், ஆனா இந்த வாட்டி பாசிட்டிவ்ல வரும். அப்போ df வெக்டாருடைய வேல்யூ மியூ0 I1 I2 டிவைடட் பை 2 pi r j கேப், ஆனா இந்த வாட்டி ஆன்சர் பாசிட்டிவா வரும். நீ பார்த்தனா அதே ஆன்சர் தான். போன வாட்டி வந்து நெகட்டிவ்ல வந்தா இந்த வாட்டி பாசிட்டிவ்ல வருது. காரணம் என்ன, காரணம் நம்ம லாஸ்ட் டைம் இங்க கால்குலேட் பண்ணும்போது இங்க மைனஸ் ஐ கேப் போட்டோம், இந்த வாட்டி பிளஸ் ஐ கேப் போடுறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே வரல, சரியா. இப்ப அடுத்த ஸ்டெப் நீ படிச்சு பார்த்தனா ஸ்டேட்மெண்ட்டும் அதே தான். Therefore the force on DL on conductor A is directed towards the conductor B, so the length is attracted towards the conductor B, so the force acting per unit length of the conductor is due to the current in the conductor B. அதே பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டு இப்போ என்ன தெரியுமா செய்ய போற, ஒன்ஸ் அகைன். ஓகே, ஒரே நிமிஷம். ஆமா, அதே கடைசி ஃபார்முலா என்னது, அந்த எஃப் வெக்டார் டிவைடட் பை எல் நம்ம இங்க எழுதணும்ல, டிஎஃப் இருக்கா. இப்போ மறுபடி பாடுறா, அதே தப்ப நான் திரும்ப திரும்ப பண்றேன்டா, ஏன் தான் இப்படி பண்றது தெரியல. இந்த டிஎல் இருக்குல்ல, அந்த டிஎல் விடக்கூடாதுடா. அந்த டிஎல் இங்கேயும் நான் எழுதுறேன், அதுதான் இங்க எனக்கு டினாமினேட்டர் வரும், சரியா. ஸோ அப்போ நான் வந்து என்ன செய்யறேன், எஃப் டிவைடட் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ0 இன்டூ I1 I2 டிவைடட் பை 2 pi r அதுக்கப்புறம் j கேப் அப்படின்னு எடுத்து எழுதுறேன். தஸ் அப்போ ஒரு 2 parallel கண்டக்டர் எடுத்துக்கிறோம், ரெண்டுத்துலயும் கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம அதன் மூலமா என்ன கண்டுபிடிக்கிறோம், அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கு. எப்போ கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்க பார்த்து, whenever 2 conductors parallel conductors are there and ரெண்டுத்துலயுமே சேம் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்குன்னா இட் இஸ் அட்ராக்டிவ். இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு வச்சுப்போம், ஒண்ணுல இந்த பக்கமா கரண்ட் இருக்கு, இன்னொன்னுல இந்த பக்கமா கரண்ட் இருக்கு. அப்போ the force between 2 parallel carrying conductors வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவா இருக்கும். அவ்வளவுதான். இதை எடுத்து எழுதிட்டுனா நச்சுன்னு உனக்கு ஈஸியா 5 மார்க் கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு நாளும் என் கூட சேர்ந்து எல்லா 5 மார்க்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வா. தீமணல் பேட்ச்ல சேரல அப்படின்னா சேர்ந்துரு. ஸோ தட் இப்படி ஒன்று படிக்கிறது எல்லாத்தையுமே அழகா சூப்பரா படிச்சிடலாம், சரியா. ஒரு வருஷத்துல உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம். ஒரு வருஷம் ஃபுல்லாக கிளாஸ் எடுக்கிறோம். டெய்லி 7லேருந்து 9 லைவ் கிளாஸ், இது இல்லாமல் ரெக்கார்டட் கிளாஸஸ் 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் பார்க்கறதுக்கு உனக்கு அவைலபிளாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் டெஸ்ட், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், அதுவும் எப்பயுமே 1 மார்க் பேசிஸில் தான் இருக்கும். MCQ டைப்பில் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம், இன்னும் நிறையா, சரியா. ஸோ ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் see you. சப்ஸ்கிரைப் பண்ணி விட சேனலை மறக்காமல். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணு, சரியா, அண்ட் சப்ஸ்கிரைப்.